மாறன் வீரா சீரியல் மார்ச் 12 நாளைக்கு எபிசோடுக்கான ரிவ்யூவாக பார்க்கலாம் வாங்க. மாறன் கொசுக்கடியில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு படுத்து கிடக்கிறாரு. அப்போ அந்த ஜெயிலில் உள்ள பெரியவர் மாறனுக்கு அந்த தட்டை வச்சு காற்று வீசுகிறாரு. அப்போ மாறன் கேட்குறாரு, ஏன் பெரியவரே எனக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நீ சாப்பிட்றதுக்கும் கஷ்டப்பட்ட, இப்போ தூங்குறதுக்கும் கொசுக்கடியில் கஷ்டப்படுற. கொஞ்ச நாள் ஆகிட்டுனா இந்த கொசுக்கடி இல்லாமையே உன்னால் தூங்க முடியாது அப்படின்னு. அப்போ அந்த மாறன் கேட்குறாரு, ஏன் பெரியவரே நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஒரே ஒரு கை நாட்டு தான் வச்சேன், என்னை தூக்கி கொண்டாந்து உள்ளார வச்சுட்டாங்க, என்னை வெளியில் எடுக்கிறதுக்கும் ஆள் இல்லை. 15 வருஷத்துக்கு மேலே நான் இங்கே தான் இருக்கேன். எனக்கு மனைவி பிள்ளைகள்லாம் இருக்காங்க, பார்க்கணுன்னு ஆசையாக தான் இருக்குது, ஆனால் போக முடியாதே அப்படின்னு. அப்போ தாத்தா கேட்குறாரு, நீ எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு. அதுக்கு மாறன் சொல்கிறாரு, தியாகம் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த பெரியவர், தியாகம் பண்ணியா, அப்போ இங்கே வந்து தான் ஆகணும் அப்படின்னு. அதுக்கப்புறமா நம்ம ராமச்சந்திரன் ரோட்டில் நின்று பெரியவங்க கிட்டேயெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லா மக்களும் ராமச்சந்திரனுக்கு நன்றி சொல்கிறாங்க. நீங்கள் இல்லைன்னா இப்படிப்பட்ட ஒரு விஷயமே நடந்திருக்காது, நீங்கள் நிறைய பேருக்கு நல்லது செய்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் ராஜேஷோட அம்மா அந்த இடத்துக்கு ராமச்சந்திரனை கல்லால் அடித்து, என் குடும்பத்தையே சதிச்சிட்டு இல்லை, நீ நல்லாவே இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லி மண்ணை வாரி இறைச்சிட்டு போகிறாங்க. இதை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ராமச்சந்திரனோட தலையில் ரத்தம் வருது. அங்கே உள்ளவங்க ரத்தத்துக்கு துணிக்கட்டு போட்டு விட்டுட்டு ராமச்சந்திரனுக்கு தண்ணி கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த அம்மா நேராக நம்ம வீராவோட வீட்டுக்கு வீராவோட அம்மா கிட்ட, அந்த ராமச்சந்திரனை நான் மண்ணை வாரி வீசிட்டு வந்துட்டேன், கல்லாலையும் அடிச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு வீரா ஷாக் ஆகுறாங்க. அப்போ அந்த ராஜேஷோட அம்மா சொல்கிறாங்க, இந்த பொண்ணு என் வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்க வேண்டிய பொண்ணு, என் வீட்டுக்கு விளக்கேற்ற வேண்டிய பொண்ணு, இது வாழ்க்கை இப்படி போச்சே அப்படின்ட்டு அழுகிறாங்க. வீரா நேராக ராமச்சந்திரனோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வள்ளி வீராவை, வாமா யாரு மணி அப்படின்னு கேட்க, அதுக்கு வீரா சொல்கிறாங்க, இப்போ இறந்தாங்கல்ல ராஜேஷ், அவருடைய தங்கச்சி அப்படின்னு. இதை கேட்டுட்டு வள்ளியும் வாமா அப்படின்னு வீட்டுக்குள்ளே வரவேற்கிறாங்க. வீட்டுக்குள்ளே வீராவை உட்கார வைக்கிறாங்க. அப்போ ராமச்சந்திரன் வராரு. ராமச்சந்திரனோட தலையில் கட்டு போட்டிருக்கிறத பார்த்துட்டு வள்ளி ஷாக் ஆகி, எப்படி நான் இப்படி ஆச்சு அப்படின்னு கேட்க, அதுக்கு ராமச்சந்திரன் சொல்கிறாரு, சின்ன பிள்ளைங்க விளையாடும் பொழுது கல் அடிச்சிட்டாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு வள்ளி ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா ராமச்சந்திரன் வீராவை பார்த்துட்டு, ஏதாவது சாப்பிட்டியாமா அப்படின்னு கேட்க, அப்போ வீரா சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், எங்கள் அத்தை உங்களை பேசுனதாக கேள்விப்பட்டேன், மன்னிச்சிருங்க அப்படின்னு. அப்போ வள்ளி சொல்கிறாங்க, எவ்வளோ பண்ணியிருக்கோம், எல்லாத்தையும் மறந்துட்டு இப்படி நன்றி கட்டத்தனமாக நடந்துக்கிறாங்களே அப்படின்னு. அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாரு, அவங்க ஒரு உயிரை கொடுத்துட்டு இருக்காங்க வள்ளி, தேவையில்லாமல் பேசாத அப்படின்னு. அப்போ வீரா சொல்கிறாங்க, எங்கள் அத்தை அப்படி நடந்துக்கிட்டதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நீங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணீங்க, ஆனால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு வீரா அந்த இடத்துலேருந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ ராமச்சந்திரன் அங்கே உள்ளவர்கிட்ட கேட்குறாங்க, இது மாதிரி அந்த பொண்ணு ரொம்ப பக்குவமாக பேசுதில்ல, வயசு எத்தனை, ஒரு 22 இருக்கும்ல அப்படின்னு. அவரும் ஆமாம் சார் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு ஆட்டோக்காரங்க நிறையா நம்ம வீரா கிட்ட, அந்த மாறனை ஜெயிலே வச்சு முடிச்சிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டுட்டு வீரா சொல்கிறாங்க, எங்கேருந்து இதையெல்லாம் கற்றுக்கிட்டீங்க, இந்த மாதிரியெல்லாம் பேசாதீங்க, எங்கள் அண்ணன் பாண்டிக்கு தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளோ கஷ்டப்படுவார், இந்த மாதிரியெல்லாம் நடக்காதீங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்போ வீராவோட தங்கச்சி அந்த ஆட்டோக்காரவங்க சொன்னதை யோசிக்கிறாங்க.